ஹலோ மக்களே, ஃபார்மேஷன் ஆஃப் முஸ்லீம் லீக் பத்தி பார்த்தலாம். முஸ்லீம் லீகோட ஃபார்மேஷன் நமக்கு எப்ப கொடுத்திருக்காங்க 1906ல. இங்க எங்க வந்து இதை உருவாக்கியிருக்காங்கன்னா டாக்கால உருவாக்கியிருக்காங்க. முஸ்லீமோட இன்ட்ரெஸ்ட். சோ எங்களுக்கு பாலிடிக்ஸ்ல என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு அண்ட் எங்களுக்கு இந்தியால என்னெல்லாம் வேணும் வேணாம் அப்படிங்கறத முஸ்லீமோட இன்ட்ரெஸ்ட் சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த முஸ்லீம் லீக் அப்படிங்கறத டாக்கால உருவாக்கியிருக்காங்க. எங்களுக்காக செப்பரேட்டான ஒரு எலக்டோரேட் நாங்க வந்து ஓவரால் பார்ட்டிசிபேட் பண்றோம் அப்படின்னா எங்களுக்குன்னு தனியா ஒரு எலக்டோரேட் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய டிமாண்ட் வந்து 1909ல வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. பிரிட்டிஷ் வந்து டிவைட் அண்ட் ரூல் பாலிசி பண்ணிருப்பாங்கல்ல, அதனாலதான் இந்து அண்ட் முஸ்லிம்ஸ் பிரிஞ்சிருப்பாங்க. சோ இந்த டிவைட் அண்ட் ரூல் அப்படிங்கிறது முஸ்லிம்ஸ் வந்து அவங்க காங்கிரஸ் உள்ள கொண்டு வரதுக்கு பிரிட்டிஷ் யூஸ் டிவைட் அண்ட் ரூல் டு வீக்கன் காங்கிரஸ். காங்கிரஸ் பார்ட்டியை வீக்கன் பண்ணிடணும், முஸ்லீமா உள்ள கொண்டு வந்துடணும் அப்படிங்கறதுக்காக தான் பிரிட்டிஷ் வந்து டிவைட் அண்ட் ரூல் பாலிசி அப்படிங்கறத கொண்டு வந்திருப்பாங்க. சோ இவர் நமக்கு யாரு உங்களுக்கு தெரியும், முகமது அலி ஜின்னா. ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் நம்ம வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட கான்ட்ரிபியூஷனா என்னென்ன இருக்கு அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட்